வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 4 புதன்கிழமை மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். அப்புறம் மே 29 சுவிட்சர்லாந்து எனர்ஜியோட ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 636 புள்ளி இறங்கி 80,737 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 174 புள்ளி இறங்கி 24,542 இருக்குது. நிஃப்டி பேங்க் 303 புள்ளி இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 0.50% இறங்கி 55,599 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2,853 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 5,907 கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 49 புள்ளி அதிகரித்து 24,714 க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 214 புள்ளி ஏறி 42,519 க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 156 புள்ளி அதிகரித்து 19,398 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 21 புள்ளி விழுந்து 85.60 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் 5,452 ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் அதுவும் 317 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 194 புள்ளி இறங்கி 96,331 க்ளோஸ் ஆகிருக்கு. 10 கிராம் MCX கோல்டு 24 கேரட்டு. அப்புறம் சில்வர் 101,198 இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. அது மே 29 சுவிட்சர்லாந்து எனர்ஜியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்பெனி டீட்டெயில் பார்த்துடலாம். 1995 துளசி தந்தி அப்படிங்கிறவங்களால் தொடங்கப்பட்டதான் இந்த நிறுவனம். அவங்க குடும்ப தொழில் ஜவுளி விற்பனையாக இருந்துச்சு. அதில் அவங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தீர்வுகளை ஆராய்ச்சி செய்வதற்கு கவனம் செலுத்தினாங்க. அதன் மூலமாக தொடங்கினது தான் இந்த சுவிட்சர்லாந்து எனர்ஜின்ற நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் இப்போ காற்றாலை ஆற்றலில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்ட ஒரு முன்னணி நிறுவனமாக மாறிடுச்சு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமாகவும் இருக்குது. உற்பத்தி என்னன்னு பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து எனர்ஜி ஃபைனான்சியல் 25 இறுதிக்குள்ளே அதன் காற்றாலை உற்பத்தி திறனை 1.5 ஜிகாவாட்டாக அதிகரிக்கும் நோக்கத்தில் இருக்கிறாங்க. இது ஃபைனான்சியல் 2026 இந்த துறையில் 60% வளர்ச்சி அடையும் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு அப்புறம் குஜராத்தில் கடல் காற்று திட்டங்களை ஆராய்ச்சி செய்து வர்றாங்க. மொத்த திறனை 2026 4.5 ஜிகாவாட் திறனாக கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து சந்தை பங்கு 30% விரிவுபடுத்த இலக்கு கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் சுவிட்சர்லாந்து ஆர்டர் புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5.1 ஜிகாவாட்டாக இருக்குது. அப்புறம் சுவிட்சர்லாந்து நிறுவனம் NTPC அப்புறம் இந்த ஜிந்தால் நிறுவனங்களோட தன்னுடைய கூட்டமைப்புகளை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. சுவிட்சர்லாந்து உள்நாட்டு உற்பத்தி, உள்ளூர் வளங்கள் மற்றும் திறமைகளை ஆதரிப்பதில் கவனம் செலுத்துகிறாங்க. உள்ளூர் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அவங்க வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே அதை ப்ரோஜெக்ட் பண்ணுறது, திறமைகள் எல்லாத்துலேயுமே ஊக்கப்படுத்துகிறாங்க. எதிர்கால விரிவாக்க திட்டம் என்னன்னு பார்த்தா 2030 100 ஜிகாவாட் திறனை எட்டணுன்ற இலக்காக கொண்டிருக்கிறாங்க. இதுதான் கம்பெனியோட எதிர்கால திட்டம். கம்பெனி எதிர்நோக்கும் சிக்கல்கள் என்னென்னு பார்ப்போம். கடந்த 3 வருஷங்களில் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒப்பிட்ட அளவில் 25% மோசமான நிலையில் இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன், வரிகள், வட்டிகள், தேய்மானம், கடன் தொகை விலக்கு ஆகியவற்றிற்கு முந்தைய வருவாய் -48% குறைஞ்சிருக்கு. இது கம்பெனியோட சிக்கலாக இருக்குது. ஸ்டாக் புரோக்கர்ஸ் தரகர்களோட எதிர்பார்ப்பை பார்ப்போம். 8 நிறுவனங்களில் 6 பேர் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. 2 நிறுவனம் பார்த்திங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது வலுவான ஆர்டர் புக்கு அப்புறம் கடன் குறைப்பு திறனில் நேர்மறையாகவே உள்ளது. நல்லா செயல்பட்டுருக்காங்க கடன் குறைக்கிறதுல. அப்புறம் கம்பெனி இன்ட்ரென்சிக் வேல்யூ, உள்ளார்ந்த மதிப்பு எவ்வளோ ரூபா பெறும், 57 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. 57 ரூபா பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மோர்கான் ஸ்டான்லி அப்புறம் ICICI செக்யூரிட்டி பை ரேட்டிங் 76 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. மோதிலால் ஒஸ்வால் 83 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாரு. எனர்ஜியோட Q4 ரிசல்ட் பார்ப்போம். நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 365% அதிகரிச்சிருக்கு. இது கடந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்ட 254 கோடியோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் கடந்த ஆண்டு 2,179 கோடியாக இருக்குது. இந்த வருஷம் 3,773 கோடியாக 73% வருவாய் அதிகரிச்சிருக்கு. வரிக்கு பிந்திய லாபம் PAT ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20% அதிகரிச்சிருக்கு. முழு ஆண்டில் நிகர லாபம் 67% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறுவனம் செய்த செலவுகளை பார்த்தோம்னா கடந்த ஆண்டு 1922 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 3,274 கோடியாக அதிகரிச்சிருக்கு.
நிறுவன காற்றாலை ஜெனரேட்டர் வணிகம், பவுண்டரி அண்ட் ஃபோர்ஜிங் வணிகம், மெயின்டெனன்ஸ் ஆகியவற்றிலிருந்து 4 கோடி வருமானம் ஈட்டியிருக்கிறாங்க. முக்கிய சிறப்பம்சங்கள் 750 மெகாவாட்டிலிருந்து 1550 மெகாவாட்டாக விநியோகம் 118% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 6479 கோடியிலேருந்து 10,851 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் எபிட்டா 1029 கோடியிலேருந்து 1857 கோடியாக 81% அதிகரிச்சிருக்கு. விதிவிலக்கான பொருள்களுக்கு முந்திய லாபம் மற்றும் வரி 713 கோடியிலேருந்து 1447 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அவங்ககிட்ட இருக்க ஆர்டர் புக்கு 5 ஜிகாவாட்டை தாண்டி இருக்குது. அப்புறம் பங்கு விலையை பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸு ஹை 86 ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷத்தில். லோ 45 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 68 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 93,189 கோடி. புக் வேல்யூ மைனஸில் இருக்குது, -3 இருக்குது. பிஇ ரேஷியோ 44, செக்டார் பிஇ 56. கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கை 53 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம், 48க்கு கன்சிடர் பண்ணலாம், 42க்கு கன்சிடர் பண்ணலாம். 42 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இறங்க கன்சிடர் பண்ணலாம், 3 முறையாக கன்சிடர் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு. ஆனால் லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த பங்கை வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ள நிறுவனம் தான் அது. நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் நம்ம அடுத்த இந்த சுஸ்லான் முடிஞ்சிச்சு. அடுத்தது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்டர்டு கேபிட்டல்ன்ற பென்னி ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த கம்பெனியை பற்றி கிட்டத்தட்ட 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம 38 பைசாவுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். நானும் 38 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனி நல்ல டெவலப் ஆகும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ கன்சிடர் பண்ணி 2 வாரத்தில் அது கிட்டத்தட்ட 75% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நான் 75% ப்ராஃபிட்டில் அதில் இருக்கேன். இந்த 75% ப்ராஃபிட்டுங்கிறது பேங்க் எஃப்டியில் 8 வருஷம் கிட்டத்தட்ட வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 2 வாரத்தில் கொடுத்துருக்கு. இதை வாங்கி கன்சிடர் பண்ணவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் லாங் டேர்முக்கு இதை வச்சுருக்கேன். நான் விற்கலை. அப்புறம் அந்த வீடியோவில் லிங்க் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்டாண்டர்ட் கேபிட்டலோட பங்கை பற்றி பேசின வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். இதுதான் கவனமாக தான் நம்ம பென்னி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் நிர்வாகம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் வாங்கினதுக்கு நமக்கு நல்ல ப்ராஃபிட் அது கொடுத்துருக்கு. நீங்களும் இப்போதைக்கு வாங்க வேணாம், கொஞ்சம் இறங்குனா வாங்கிக்கோங்க. தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.